ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்தர் ஈஸ்வர் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு கிராண்டான ப்ரைடல் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோம். கஸ்டமர் வந்து அவங்க எனக்கு இந்த டிசைன்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு நமக்கு பிக்சர் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி டிசைன் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் வந்து பேக் நெக் வந்து ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் போடுறது மட்டும் டுட்டோரியல் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் வந்து ஜரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு தைக்கிறப்போ வந்து அது வந்து பீட்ஸ் வந்து அடிபடாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். 3 லைன் ஜரி த்ரெட் வச்சு ஸ்டெயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். 3 லைன் போட்டு முடித்தாச்சு. அப்புறமா சுகர் பீட் வச்சு ஒரு லைன் அந்த செயின் ஸ்டிச்சுக்கு அடுத்தால ஒரு லைன் ஃபுல்லாகவே சுகர் பீட் வச்சு நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு லைன் ஃபுல்லாகவே வந்து போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறோம். இது வந்து கட்டிங் உள்ள ஸ்டோன், பிளெயின் ஸ்டோன் கிடையாது, கட்டிங் உள்ள ஸ்டோனு. இதை ஸ்டிச் பண்ணவும் செய்யலாம், ஒட்டவும் செஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஒட்ட மட்டும் தான் போகிறோம். இதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில், அதாவது அந்த ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றிலும் ஒரு லைன் வந்து சுகர் பீடு கொடுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குறிப்பிட்ட கேப்பில் வந்து நம்ம அந்த ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிடலாம். ஃபுல்லாகவே நான் ஒட்டிக்கிறேன். இது வந்து கோல்டன் கலரு ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து அந்த பிக்சரில் அதே ஸ்டோன் தான் இருந்தது, எங்களுக்கு அதே மாதிரி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மளும் அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக இதை வந்து ஒட்டிட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து இதை ஃபுல்லாக நம்ம காய விடணும். காய விட்டால் தான் நம்ம அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு நகன்றும், ஒர்க் பண்ண வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டுறலாம். இப்போ ஃபுல்லாக வந்து காஞ்சி முடிச்சிருச்சு. முடிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து ஒரு லைன் ஃபுல்லாகவே சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் நம்ம இதே மாதிரி எல்லா ஸ்டோனுக்குமே சுற்றி நம்ம ஒரு லைன் வந்து சுகர் பீடு வந்து போட்டுக்கிடலாம். ஃபுல்லாக அதை மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்படி தான் இருக்கும் போட்டதுக்கப்புறம். அதில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம அந்த கேப் வந்து நம்ம கண் பார்வையில் கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் அது வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்டோன் கடையில் கொஞ்சம் அதிக கேப் விட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ அந்த சுகர் பீட் வச்சதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து தள்ளி ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்த வந்து நம்ம டிசைன் போடுறதுக்கு. ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணதை ஃபுல்லாக லைன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நமக்கு சும்மா மார்க் பண்ணோன்னா அங்கங்கே கோடு வந்து கோணையாக போயிடும். நம்ம இந்த மாதிரி நம்ம 1/2 இன்ச்சு கரெக்டாக கேப் வச்சு மார்க் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த மார்க் பண்ண அதே லைனுக்கு மேலேயே ஒரு லைன் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீடு வந்து போடணும். போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம எல்லாமே அந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீடு வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தால வந்து இந்த ரவுண்ட் பீடு 2 ரவுண்ட் பீடு வந்து நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த ரவுண்ட் பீடு கோக்கும்போது எப்படின்னா, நம்ம ஒவ்வொரு பீடாக தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். 2 பீடாக ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரேமை விட்டு துணியை கலட்டினதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி தென்னிக்கிட்டு நிற்கும், நல்லாவே இருக்காது. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது, அசிங்கமாக இருக்கும். அதனால் நம்ம ஒவ்வொரு பீடாக கோர்த்துக்கலாம். ஃபுல்லாக கோர்த்து முடிக்கணும். முடிச்சுட்டு நான் காட்டுறேன்.
இப்போ ஒரு லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த ரவுண்ட் பீடு வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தால மறுபடியும் ஒரு லைன் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீடு வந்து போட போகிறோம். அதே மாதிரி சேம் சுகர் பீடு வந்து ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். சுகர் பீடு போடும்போது 2 பீடாக மட்டும்தான் போடணும். 3 பீடு 4 பீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோக்கக்கூடாது. அப்படி கோத்தோன்னா நம்ம துணியில் விட்டு வெளியில் அந்த ஃப்ரேமை விட்டு நம்ம துணியை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா அது வந்து ரொம்ப சுருக்கமாக அசிங்கமாக தெரியும். அதனால் அப்படி போடக்கூடாது. 2 பீடாக மட்டும்தான் கொறுக்கணும். இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து போட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீடு, அப்புறமா ரவுண்ட் பீடு, அதுக்கப்புறமா மறுபடியும் சுகர் பீடு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து இட்லி மோட்டிஃப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து சைஸ் நம்பர் 3 or 4 இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒவ்வொரு பீடாக நம்ம கொஞ்சம், அதாவது அதுக்கு 2 பீடுக்கும் ஊடையில் ஒரு லைன் வந்து சுகர் பீடு வர்ற மாதிரி அந்த கேப் வச்சு நம்ம ஃபுல்லாகவே இந்த இட்லி மோட்டிஃப் வந்து தச்சுக்கிடலாம். இந்த இட்லி மோட்டிஃபில் அந்த ஆஃப் பீடுன்னு சொல்லுவாங்க. அதில் சப்பையாக இருக்க பக்கம் வந்து துணியை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படி வச்சு தச்சுக்கிடணும். ஃபுல்லாக 2 லைன், அந்த சைடு ஒரு லைனும் சேம் இந்த சைடு ஒரு லைனும், 2 லைனும் ஃபுல்லாக நம்ம தைச்சி முடிச்சுக்கலாம். அந்த சைடு எந்த மாதிரி தைச்சிருக்கோமோ அதே கேப் விட்டு தான் இந்த சைடு தைக்கணும். கொஞ்சம் கேப் அதிகமாக போயிடுச்சு இல்லை கேப் கம்மியாயிருச்சு அப்படின்னா அசிங்கமாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நான் தைச்சி முடிச்சிட்டேன். இப்படி ஒன்று போல் நீட்டாக இருக்குதா? ஒன்று போல் இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள கேப்பும் ஒன்று போல் இருக்கும். இப்போ இதே இட்லி மோட்டிஃப்க்கு சுற்றி நம்ம ஒவ்வொரு லைன் வந்து சுகர் பீடு வந்து கொடுக்க போகிறோம். ரெண்டு பீடா சேம் அதே 2 பீடாக தான் நம்ம கொறுக்கணும். அதுக்கு அதிகமாக வச்சு நம்ம வந்து கொறுக்கக்கூடாது. அந்த 2 ஆஃப் பீடுக்கும் இடையில வந்து அந்த சுகர் பீடு வந்து கரெக்டாக வரணும். ரொம்ப கேப்பும் இருக்கக்கூடாது, ரொம்ப கேப் இல்லாமையும் இருக்கக்கூடாது. ரொம்ப கேப் இருந்ததுன்னா அசிங்கமாயிரும். இதே மாதிரி சேம் எல்லாத்தையும் நான் போட்டு முடிச்சுக்கிறேன். போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் போட்டு முடிச்சிட்டேன். கீழே புட்டாஸ் வைக்கிறதுக்காண்டி 2 குந்தன் ஸ்டோன் மட்டும் ஒட்டியிருக்கேன். ஏன்னா மேலே ஷோல்டரில் நமக்கு வந்து கேப் இல்லை, இடமே சுத்தமாக இல்லை. அதனால் கீழே மட்டும் 2 ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் புட்டாஸ்காண்டி. இப்போது அந்த குந்தன் ஸ்டோன் ஒட்டி போட்டு வச்சுருக்கோம்ல, இதில் ஒவ்வொரு இதுக்கும் கேப்புக்கு இடையில ஒவ்வொரு ரவுண்ட் பீடு வந்து நம்ம சிங்கிள் பீடு லாக் பண்ணுற மெத்தடில் லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதில் சிங்கிள் பீடை எடுத்து அப்படியே நம்ம ரிவர்ஸில் அந்த நூலை இழுத்து பீடுக்கு பின்னாடியோடு விட்டு கீழே இழுத்துட்டோம் அப்படின்னா லாக் ஆயிரும். அது வந்து எக்காரணம் கொண்டுமே நமக்கு பிரிஞ்சு வராது. இதுதான் சிங்கிள் பீடு லாக் பண்ணுற மெத்தடு. நம்ம சிங்கிள் பீடுக்கு ஒவ்வொன்றுக்கும் உட்காந்துருந்துட்டு நம்ம நாட் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். இது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் வேலை. ஆனால் பிரிஞ்சு வந்துடுமோன்னு கவலைப்படாண்டா, நமக்கு எக்காரணம் கொண்டு அது பிரியாது. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சிட்டேன். எப்படி நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒர்க்கும் முடிஞ்சுது. அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம ஒரு லைன் வந்து சுகர் பீடு கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே ஒரு லைன் வந்துட்டு ஜரி த்ரெட்டை வச்சு லைட்டாக லைன் பண்ணி போட்டிருக்கோம். இவ்வளோதான். நம்மளோட டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இதே மாதிரி பேட்டர்ன் தான் ஸ்லீவுக்கு வந்துடும். ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக கேட்டிருக்காங்க. அதனால் ஃபுல்லாக செக்டு பேட்டர்ன் வந்து நான் போட்டிருக்கேன். சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிசைன் வேணும் அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி போடணும் அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். பேக் நெக் அவங்களுக்கு டெசல்ஸ்லேயும் அதே மாதிரி கேட்டிருந்தாங்க. நமக்கு டெசலும் அதே மாதிரி பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு
நெக்ஸ்ட் இது வந்து ஸ்லீவ், எல்போ லென்த் ஸ்லீவ். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.